Hello students, நம்ம கெமிஸ்ட்ரியில் ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஈத்தர் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஈத்தரில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபீனால் அப்படின்றது பென்சின் மேலே OH குரூப் இருக்கிறது. ஸோ இந்த OH குரூப் இருக்கிறதுனால ரெசனன்ஸ் நடக்கும்போது ஆர்த்தோலையும் பேராலையும் எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த OH குரூப் எப்போல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அப்போல்லாம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல இந்த ரெசனன்ஸ் காஸ் ஆகிறதுனால ஆர்த்தோ அண்ட் பேரா குரூப்ஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ OH குரூப் இருக்கிறதுனால ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ பார்ப்போம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால். ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனாலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். எப்போல்லாம் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் எதனால் நடக்குதுன்னா டியூ டு த OH குரூப். இந்த OH குரூப் இருக்கிறதுனால மட்டும்தான் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஏன் அப்படின்னா இதுதான் ஆக்டிவேட் பண்ணுறோம். எதை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மெத்தடை இது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரேஷனை ரெண்டு டைப் ஆஃப் நைட்ரேஷன் பண்ணலாம். ஒன்று டைல்யூட் நைட்ரிக் ஆசிடை வச்சு நைட்ரேஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடை வச்சு நைட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைல்யூட் நைட்ரிக் ஆசிடை வச்சு நைட்ரேஷன் பண்ண போகிறோம் 298 கெல்வினில். ஸோ 298 கெல்வின் அப்படின்னாலே லோ டெம்பரேச்சர் தான். ஸோ லோ டெம்பரேச்சரில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் என்ன டெம்பரேச்சர்னு கேட்டால் லோ டெம்பரேச்சர். இந்த மாதிரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணும்போது மிக்சர் கிடைக்கிது. ஸோ என்ன மிக்சர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், இன்னொன்று பேரா நைட்ரோஃபீனால். அப்போ என்கிட்ட ஃபீனால் இருக்குது. ஃபீனாலை நான் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட போட்டேன். ஸோ டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்குள்ளே போட்டதுக்கப்புறம் மிக்சர் வருது. ஒன்று ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், இன்னொன்று பேரா நைட்ரோஃபீனால். இப்போ இந்த மிக்சரை நம்ம செப்பரேட் பண்ணணும். ஏன்னா இது மிக்ஸ் ஆகிருக்கு. ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் உள்ளே இருக்குது, பேரா நைட்ரோஃபீனாலும் உள்ளே இருக்குது. அப்படின்றதுனால இதை செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். வாட் இஸ் தி ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட்னா ஹீட் பண்ணும்போது லோ வாலடைல் காம்பவுண்டும் லெஸ் வாலடைல் காம்பவுண்டும் செப்பரேட் ஆகும். அதுதான் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அண்ட் பேரா நைட்ரோஃபீனால் ரெண்டு இருக்குது. ஒன்று லெஸ் வாலடைலாக இருக்கணும், இன்னொன்று மோர் வாலடைலாக இருக்கணும். யார் இந்த இடத்துல லெஸ் வாலடைலாக இருக்க போகிறா, யார் இந்த இடத்துல மோர் வாலடைலாக இருக்க போகிறா, அதோடய ரீசன்ஸ் என்ன அப்படின்றத இங்கே நம்ம பார்ப்போம். இப்போ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் மோர் வாலடைலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அது என்ன இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபீனால் இருக்குது, NO2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. N+O and O இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எண்ணில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு பாண்டு கிரியேட் ஆகும். ஒரே மாலிகுலுக்கு நடுவில் பாண்டு கிரியேட் ஆகிறதுனால அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் இது மோர் வாலடைலாக இருக்குது, ஈஸியாக இவாப்ரேட் ஆகிடுது. ஆனால் இதுவே நம்ம பேரா நைட்ரோஃபீனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது லெஸ் வாலடைலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா இந்த இடத்துல பாருங்கள், எங்கிட்ட ஒரு ஃபீனால் இருக்குது. ஃபீனாலில் நம்ம நைட்ரோ குரூப்பையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம், NO2. இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்ட் நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபீனால், இதுக்கு பக்கத்துலேயே நம்ம இன்னொரு ஃபீனால் போட்டோம் அப்படின்னா OH குரூப் போட்டோம் அப்படின்னா இந்த ஹெச்சுக்கும் இந்த ஓக்கும் நடுவில் நமக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னா பாண்டு கிரியேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இந்த பாண்ட்னால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆக இதனால சீக்கிரமாக எவாப்ரேட் ஆக முடியாது. அதனால தான் இது லெஸ் வாலடைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது
மிக்சர் கிடைக்குது. ஒன்று ஆர்த்தோ நைட்ரோஃபினால், இன்னொன்று பேரா நைட்ரோஃபினால். இந்த மிக்சரை செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம்? ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட் என்ன பண்ணோம்? மோர் வாலடைல் காம்பவுண்ட் அண்ட் லெஸ் வாலடைல் காம்பவுண்டை செப்பரேட் பண்ண போகுது. யார் இந்த இடத்துல மோர் வாலடைல்? ஆர்த்தோ நைட்ரோஃபினால். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், அதாவது சேம் மாலிகுலுக்கு நடுவிலே பாண்டிங் நடக்குது. இதுவே நீங்கள் பேரா நைட்ரோஃபினால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் இல்லை 3 டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ்க்குள்ள பாண்டு கிரியேட் ஆகும். அப்போ நிறையா மாலிகூல்ஸ் அசோசியேட் ஆகிறதுனால இது லெஸ் வாலடைலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது. இதுவே நம்ம கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக பிக்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். பிக்ரிக் ஆசிட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, 2,4,6 ட்ரை நைட்ரோஃபினால். டைரெக்டாக நீங்கள் ஃபீனாலில் கான்சன்ட்ரேட்டட் HNO3 போட்டிங்க அப்படின்னா பிக்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த பிக்ரிக் ஆசிட் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸில் HNO3 டேரெக்டாக யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட்டட் HNO3 யூஸ் பண்ணால் டேரெக்டாக பிக்ரிக் ஆசிட் வருதான்னு கேட்டால், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீனாலை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடில் போட்டு ஃபீனால் 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிடாக மாற்றிட்டு தான் 2,4,6 ட்ரை நைட்ரோஃபினாலை கொண்டு வராங்க. அப்போது ஒரு இன்டர்மீடியட் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஃபீனாலை டேரெக்டாக 2,4,6 ட்ரை நைட்ரோஃபினாலாக கன்வெர்ட் பண்ணாமல் ஃபீனால் 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிக்ரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் சில நேரத்தில் நம்மளுடைய கொஸ்டின்ஸ்லையும் பார்க்க முடியும், இந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கீழேயே கான்சன்ட்ரேட்டட் H2SO4ம் போடுவாங்க. ஏன் இந்த கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போடுறாங்கன்னா இது ஒரு இன்டர்மீடியேட்டை காஸ் பண்ணும். அந்த இன்டர்மீடியேட் யாருன்னா ஃபீனால் 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிட். அந்த 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிடில் நம்ம கான்சன்ட்ரேட்டட் HNO3 யூஸ் பண்ணும்போது நமக்கு பிக்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று டைல்யூட் நைட்ரிக் ஆசிட், இன்னொன்று கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணும்போது மிக்சர் கிடைக்குது. அந்த மிக்சரை செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் மோர் வாலடைலாக இருக்கக்கூடிய ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இவாப்ரேட் ஆகி போயிடும். லெஸ் வாலடைலாக இருக்கக்கூடிய பேரா நைட்ரோஃபினால் இவாப்ரேட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் அது மோர் வாலடைலாக இருக்குது? ஏன் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் மோர் வாலடைலாக இருக்குன்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஏன் பேரா நைட்ரோஃபினால் லெஸ் வாலடைலாக இருக்குன்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு பார்த்துட்டோம். கான்சன்ட்ரேட்டட் HNO3 யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக பிக்ரிக் ஆசிட் வந்துடுது. இந்த கான்சன்ட்ரேட்டட் HNO3 கூடயே நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் ஃபீனால் 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாலோஜினேஷன். ஸோ ஹாலோஜினேஷனுக்கு நம்ம இந்த இடத்துல கேட்டலிஸ்ட்டாக யாரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குளோரோஃபார்ம் அண்ட் கார்பன் டைசல்ஃபைட். இந்த குளோரோஃபார்ம் அண்ட் கார்பன் டைசல்ஃபைட் வந்து லோ பொலாரிட்டி சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது லோ பொலாரிட்டி சால்வெண்ட்ஸ்னால் கார்பனில் பொலாரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லோ பொலாரிட்டி சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாலோஜினேஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன சால்வெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா லோ பொலாரிட்டி சால்வெண்ட்ஸ் விச் ஆர் குளோரோஃபார்ம் அண்ட் கார்பன் டைசல்ஃபைட். இதை லோ டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது நமக்கு மோனோப்ரோமோஃபீனால்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனால் எடுத்தாச்சு, புரோமின் ஆட் பண்ணியாச்சு. கேட்லிஸ்ட்டாக நம்ம குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணலாம், இல்லை கார்பன் டைசல்ஃபைடு யூஸ் பண்ணலாம். நம்ம கார்பன் டைசல்ஃபைட் யூஸ் பண்ணியாச்சு. லோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 273 கெல்வின்லையும் ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஆர்த்தோவில் ஃபார்ம் ஆகும், இல்லை அப்படின்னா பேரலில் ஃபார்ம் ஆகும். சிங்கிள் புரோமோ ஃபார்ம் ஆகிறதுனால தான் இதை மோனோப்ரோமோஃபீனால்ஸ்னு சொல்கிறாங்க. ஆர்த்தோவில் இருக்கும்போது இது மைனர் ப்ராடக்ட், பேரலாக இருக்கும்போது இது மேஜர் ப்ராடக்ட். பிகாஸ் பக்கத்தில் இருக்கும்போது இந்த ஹெச்சும் பிஆரும் ரியாக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இது மைனர், இது மேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபீனாலில் நம்ம ஹாலோஜினேஷன் பண்ணும்போது லோ பொலாரிட்டி சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பென்சீனில் நம்ம ஹாலோஜினேஷன் பண்ணும்போது, பென்சீன்னா வெறும் பென்சீன் மட்டும் இருக்கும், மேலே OH இருக்காது. ஸோ வெறும் பென்சீனில் நம்ம ஹாலோஜினேஷன் பண்ணும்போது FeBr3 யூஸ் பண்ணுறோம். இந்த FeBr3 வந்து ஒரு லூவிஸ் ஆசிட். ஸோ எதனால் பென்சீனில் ஹாலோஜினேஷன் பண்ணும்போது இந்த FeBr3 யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த FeBr3 புரோமினுடைய ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமை இனிஷியேட் பண்ணும். அது என்ன ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்? நம்மக்கிட்ட Br2 இருக்கா? இந்த Br2ன்றதை நம்ம இப்படி எழுதலாமா? Brன்னு எழுதலாமா? இந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்கே ஒரு எலக்ட்ரானும் இங்கே ஒரு எலக்ட்ரானும் போகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமை இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த FeBr3 பென்சீனில் ஹாலோஜினேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்க.
ஆனால் ஃபீனாலில் இந்த FeBr3 நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எதனால் யூஸ் பண்ண மாட்டோம்னா, ஆல்ரெடி இந்த OH குரூப் இருக்கிறதுனால இந்த ஆர்த்தோ அண்ட் பேரா ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது ஆக்டிவேட் ஆனதுனால புரோமினுடைய ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமை இந்த ஆக்டிவேட்டட் ஆர்த்தோ அண்ட் பேரா குரூப்ஸே பார்த்துக்கும். அதனால ஹாலோஜினேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கு நம்ம FeBr3 யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி OH குரூப் ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. எதை ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா குரூப்ஸை ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. ரைட். ஸோ அப்போ ஒரு ஃபீனாலில் புரோமினை யூஸ் பண்ணுறோம். அந்த புரோமினை யூஸ் பண்ணும்போது நம்ம லோ பொலாரிட்டி சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் குளோரோஃபார்ம் அண்ட் கார்பன் டைசல்ஃபைட். மைனர் ப்ராடக்ட் அண்ட் மேஜர் ப்ராடக்ட் கிடைக்குது. ஆனால் நார்மல் ஹாலோஜினேஷன், பென்சீனில் ஹாலோஜினேஷன் பண்ணும்போது நம்ம கேட்லிஸ்ட்டாக யாரை யூஸ் பண்ணுறோன்னா FeBr3, விச் இஸ் அ லூவிஸ் ஆசிட். இது ஏன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணல, ஏன் ஃபீனாலுடைய ஹாலோஜினேஷனில் யூஸ் பண்ணலன்னா, இந்த FeBr3 வேலையை ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமாக கொண்டு வரது தான். ஆனால் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமை யார் இனிஷியேட் பண்ணுறான்னா ஃபீனால் இருக்கக்கூடிய ஆர்த்தோ அண்ட் பேரா குரூப்ஸை இனிஷியேட் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒருவேளை புரோமின் ஆட் பண்ணாமல் நம்ம புரோமின் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,4,6 ட்ரை புரோமோஃபினால் வரும். அது ஒரு ஒயிட் ப்ரெசிபிடேட்டை காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் புரோமின் வாட்டர் ஆட் பண்ணும்போது 3 இடத்துலையுமே ரியாக்ஷன் நடக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறது 3Br2. இங்கே இருக்கிற H-உம் Br சேர்ந்து HBr வெளியே போயிடும். இங்கே இருக்கிற H-உம் Br சேர்ந்து HBr வெளியே போயிடும். இங்கே இருக்கிற H-உம் Br சேர்ந்து HBr வெளியே போயிடும். அப்போ மொத்தம் நம்மக்கிட்ட 3 HBr இருக்கும். இங்கே 6 HBrs இருக்குது. ஸோ 3 Br 3 H கூட ரிமூவ் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற 3 Br ஆர்த்தோலையும் பேராலையும் சப்ஸ்டியூட் ஆகிடுது. ரைட். அப்போது நம்ம புரோமினேஷன், அதாவது ஹாலோஜினேஷன்லேயே 2 டைப் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டைப் புரோமினேஷன் வித் லோ பொலாரிட்டி சால்வெண்ட்ஸ் விச் ஆர் கார்பன் டைசல்ஃபைட் அண்ட் குளோரோஃபார்ம். அப்படி பண்ணும்போது மோனோப்ரோமோஃபினால்ஸ் தான் கிடைக்கும். இப்போ இந்த மோனோப்ரோமோஃபினாலுக்கு நம்ம லோ பொலாரிட்டி சால்வெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணோம், FeBr3 யூஸ் பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட்டடாக இருக்கிறதுனால அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இனிஷியேட் ஆகிடுதுன்னு பார்த்துட்டோம். ஒருவேளை புரோமின் வாட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2,4,6 ட்ரை புரோமோஃபினால் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரெய்மண்ட்-டைமண்ட் ரியாக்ஷன். இது ரெண்டுமே சமச்சீர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் சரி, CBSE பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன்ஸ். பிகாஸ் இது ரெண்டுமே நேமிங் ரியாக்ஷன்ஸ். இந்த 2 ரியாக்ஷன்லேயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபீனாலை சோடியம் ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபீனாலை சோடியம் ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு நல்லா தெரியும் ஃபீனால் இஸ் ஆசிட். ஸோ ஆசிட் அப்படின்னா இங்கே இருக்கிற H டொனேட் ஆகும், OH வந்து பேஸு, HOH சேர்ந்த வாட்ரு. ஸோ ONA அப்படின்றது ஃபார்ம் ஆகிடும். எதனால ஃபீனாலை ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபீனாலில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஃபீனாலில் நடக்குது இல்லையா, அதே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஃபீனாக்சைட்லேயும் நடக்கும், சோடியம் ஃபீனாக்சைட்லேயும் நடக்கும். கம்பேரிட்டிவ்லி யாருக்கு இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாக்சைடு அயானுக்கு தான் அதிகம். அப்போது இந்த ஃபீனாலை 2 ரியாக்ஷன்லையுமே என்னவா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சோடியம் ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. திருப்பியும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபீனால்லையே இந்த ரியாக்ஷனை பண்ணியிருக்கலாம். ஏன் இதை ஃபீனாக்சைடாக மாற்றுறாங்கன்னா ஃபீனாலை விட ஃபீனாக்சைடு அயான் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீனால்னாலையும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும், ஃபீனாக்சைட்னாலையும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும். 2 பேரில் யாருனால மோர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாக்சைடு அயானுக்கு தான் இந்த டெண்டன்சி அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கோல்ப்ஸ் ரியாக்ஷனில் முதல்ல ஃபீனாலை ஃபீனாக்சைடு அயானாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு NaOH யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோவர் லூவிஸ் ஆசிட், அதாவது வீக் லூவிஸ் ஆசிட். CO2 அப்படின்றது ஆசிட் தான், ஆனால் அது ஒரு வீக் லூவிஸ் ஆசிட். ஸோ நம்ம வீக் லூவிஸ் ஆசிட் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம பிரித்தோம் அப்படின்னா COO அப்படின்றது வரும். இங்கே இருக்கக்கூடிய H சேர்ந்துச்சுன்னா COOH அப்படின்றது கிடச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல COOH போட்டாச்சு. இப்போ எதனால் இதை நம்ம சோடியம் ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் பண்ணோம்? ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இங்கே நடந்துருச்சு, COOH இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த NAவை நம்ம ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்னவா கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னா Hஆக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த இடத்துல H+ யூஸ் பண்ணும்போது NA வெளியே போயிடும், H உள்ளே வந்துடுது.
அதான் இந்த இடத்துல கன்ஃபியூஷனே என்ன வரும் அப்படின்னா, இங்கேயும் OH தான் இருக்குது, இங்கேயும் OH தான் இருக்குது. அப்போ நடுவில் எதனால் நம்ம ONA கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம ONA அதாவது ஃபீனாக்சைடு அயான் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் இன்னும் பெட்டராக நடக்கும். இந்த CO2 நம்ம அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, இந்த CO2 நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் இல்லையா, இந்த CO2 உடைய ரியாக்ஷன் ஃபீனாக்சைடு அயான் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டராக நடக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபீனாக்சைடு அயனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபீனாலாகவே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா சாலிசைக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். ரைட். அதே மாதிரி ரேமண்ட் டைமண்ட் ரியாக்ஷனில் பாருங்கள், ரேமண்ட் டைமண்ட் ரியாக்ஷனில் இங்கே OH இருக்கா, இங்கே நான் NaOH சேர்க்குறேன்னா இங்கே இருக்கிற ஹெச்சும் OHும் சேர்ந்து வாட்டராக ஃபார்ம் ஆகி நமக்கு ONA வந்துடும். ஆனால் லேட்டராக மறுபடியும் இது என்னவா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா OHஆ கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நான் ONAவாக மாற்றினதுக்கு ரீசன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஃபீனாக்சைடு அயானில் கொஞ்சம் பெட்டராக நடக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான். ஸோ ரேமண்ட் டைமண்ட் ரியாக்ஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குளோரோஃபார்மும் NaOHும் யூஸ் பண்ணுறோம். இந்த குளோரோஃபார்மும் NaOHும் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட் பென்சால் குளோரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பென்சால் குளோரைடை NaOH கூட ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆல்டிஹைட் ஆர்த்தோ குரூப்பில் சப்ஸ்டியூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போமா. ஸோ ஒரு ஃபீனால் எடுத்தாச்சு, குளோரோஃபார்மி NaOH ரியாக்ட் பண்ண வச்சாச்சு. ஆல்ரெடி தெரியும் NaOHோட வேலை என்னது அப்படின்னா இந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு Naவை உள்ளே அனுப்புறது. பிகாஸ் அந்த இடத்துல தான் நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கொஞ்சம் பெட்டராக நடக்க போகுது. ஸோ இது ONAவாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து இங்கே இருக்குது இல்லையா ஒரு ஹெச், இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற சிஎலும் சேர்ந்தா HCl. ஸோ நமக்கு CHCl2 ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம சொன்ன இன்டர்மீடியட் விச் இஸ் பென்சால் குளோரைடு. இந்த பென்சால் குளோரைடை ஃபர்தராக எதை வச்சு ஹைட்ரலைஸ் பண்ண சொன்னாங்க, NaOH வச்சு ஹைட்ரலைஸ் பண்ண சொன்னாங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற Naவும் இங்கே இருக்கிற Clலும் சேர்ந்தா NaCl, இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற Clலும் சேர்ந்தா HCl. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த CH பக்கத்தில் ஒரு O ஃபார்ம் ஆகிடும். இப்போது இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடந்துருச்சு, எனக்கு இந்த இடத்துல CHO வந்துருச்சு. அப்போ இந்த Naவுடைய வேல்யூ முடிஞ்சிட்டது அப்படின்றதுனால H+ போட்டோம் அப்படின்னா இந்த Na வெளியே போய்டும், H+ உள்ளே வந்துடும். இப்போ ஒரு ஆல்டிஹைட் அப்படின்றதுனால இதை சாலிசைக்கிள் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆசிட் அப்படின்றதுனால அதை சாலிசைக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கோல்ப்ஸ் ரியாக்ஷனில் சாலிசைக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், ரேமண்ட் டைமண்ட் ரியாக்ஷனில் சாலிசைக்ளிக் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ரியாக்ஷன்லையுமே ஃபீனாலை நம்ம ஃபீனாக்சைடு அயானாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். எதனால் அப்படின்னா அந்த இடத்துல தான் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது. இப்போ அடுத்து ஃபீனாலை நம்ம ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே இருக்கிற O இருக்கு இல்லையா, இந்த O இந்த Zn கூட போய் ZnOவாக மாறிடும், ரிமைனிங் பென்சீன் மட்டும் இருக்கும். இப்போ கேட்பீங்க இந்த H எங்கே போச்சு அப்படின்னா, நார்மலாக ஃபீனாலுடைய ஃபார்முலா C6H5OH, அதுவே பென்சீனுடைய ஃபார்முலா C6H6. இந்த O வெளியே போனதுக்கப்புறம் இந்த H இது கூட சேர்ந்துச்சு அப்படின்னா C6H6 ஃபார்ம் ஆகிடும், விச் இஸ் த பென்சின். ரைட். அப்போ நம்ம ஃபீனாலை எடுத்து ஜஸ்ட்டு ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ZnO சேர்ந்து ZnO வெளியே போயிடும், நம்ம கிடைக்கிறது பென்சின். இப்போ அடுத்து ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு, ஃபீனால் ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குரோமிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ குரோமிக் ஆசிட் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, இங்கே கவனிங்க, Na2Cr2O7 இதை எடுத்து ஆக்சிடைஸ், இதாவது இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், பொட்டாசியம் டைக்ரோமேட், சோடியம் டைக்ரோமேட்னு படிச்சிருப்போம். இது ஒரு சோடியம் டைக்ரோமேட். இந்த சோடியம் டைக்ரோமேட் கூட நம்ம ஆசிட் போட்டோம் அப்படின்னா இதுதான் குரோமிக் ஆசிட். இங்கே குரோமியம் இருக்குது, இங்கே ஆசிட் இருக்குது. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னது, குரோமிக் ஆசிட். இங்கே ஆக்சிடேஷன் தான் நடக்க போகுது. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நடக்கும்போது இந்த ஃபீனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், இந்த OH குரூப் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு C இருக்கா, இங்கே ஒரு H இருக்கா, அப்போ இது CHOH தானே, இது ஒரு செகண்டரி ஆல்கஹால் தானே. செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், கீட்டோன் கிடைக்கும். ஸோ ஒரு கீட்டோன் தான் வரப்போகுது. ஆனால் கீட்டோன் மேலேயும் வரும் கீழேயும் வரும். இதுதான் பென்சோக்யூனோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டை கீட்டோன் ஃபார்ம் ஆகும். அப்போ எப்போல்லாம் ஃபீனாலை குரோமிக் ஆசிட் கூட போடுறோமோ அப்போல்லாம் ஆக்சிடேஷன் நடக்க போகுது. அப்போ ஃபீனாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஒரு செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன் வரும். ஆனால் அந்த கீட்டோன் 2 கீட்டோனாக வருது, ஒரு டை கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. இந்த டை கீட்டோனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பென்சோக்யூனோன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆக்சிடேஷன் தான் இல்லையா.
இந்த ஆக்சிடேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரும் நடக்கும். ஃபீனாலை நம்ம ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டை கீட்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த டை கீட்டோன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போல்லாம் ஃபீனாலை நம்ம ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அதே டை கீட்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஏர்லேயும் ஆக்சிஜன் இருக்குது, அங்கேயும் ஆக்சிடேஷன் நடக்கும். இந்த ஃபீனால் எடுத்து நம்ம குரோமிக் ஆசிடில் போட்டாலும் நமக்கு ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஆக்சிடேஷன் மேலேயும் நடக்கும், கீழேயும் நடக்கும். அதனால தான் இது டை கீட்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டை கீட்டோனுக்கு பேர் பென்சோக்யூனோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் சம் கமர்ஷியலி ப்ரிப்பேர்டு ஆல்கஹால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஈத்தர் இருக்குது. அதோடு இந்த லெசனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.